வெற்றிவேல் முருகன் மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ரஞ்சிதா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 39 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சைவ செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி, திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம் ஆனால் பிடிப்பு போக 35,000க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு முறைப்படி சட்டப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலன்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னதான் நகை பணம் ஆடம்பர சொத்து இருந்தாலும் தனக்குன்னு ஆதரவுக்குன்னு ஒரு ஆள் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய நல்லாம்பட்டி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்கள மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சு போட்டிருக்கோம். நேரில் வந்து கேட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா முழு தகவலையும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய முகவரி ஃபுல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா மணமகள் சைடுலேருந்து உங்களை தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கயல்விழி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 43 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாயக்கர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி, மிருகசிரிடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க சொந்தமாகவே ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்துட்டு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் இல்லாமல் இன்றைக்கி இவங்க ஒரு 10 வருஷமாகவே தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு தன்னை மாதிரியே படித்த ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதும், வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு வேலைக்கும் போகலாம் தேவையில்லை, தன்னுடைய கம்பெனியை பார்த்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு திருநெல்வேலி பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 50 வயதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சு போட்டிருக்கோம். நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் முழு விவரத்தையும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.